ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிட்டீங்க பாரு. அதுக்கு முன்னாடி ஜோ மேம் எப்படி சார் இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. நேஷனல் அவார்ட் வந்திருக்கு அவங்க படத்துக்கு. ஸோ எங்க எல்லாரோட சார்பா விஷஸ் தெரிவிச்சிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்ரீகாந்துக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தியில பண்ண ஃபர்ஸ்ட் படம். அது ரொம்ப சின்ன படமா இருந்தது. ஒரு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அந்த படம் கேன்சல் ஆச்சு, காசு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் அதே சொன்ன இல்லையா, அந்த நம்பிக்கையோட பல பேர் அதுல காசு வாங்காம நடிச்சாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார் ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். நீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப் இந்த எல்லா ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 ஹவர்ல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்ல 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ் விட மரியாதை அதிகமா கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ so much for that. இவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்க ஹார்ட் ஒரு வாட்டி பண்டில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல நான் இவங்க எல்லாரையும் வேலையில உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப்ல என்னமோ இருக்குவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு 28 வருஷம் கையை விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நாங்க நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால இதெல்லாம் பண்ண முடியுது. So happy friendship day and thank you for all the love, thank you for all the support. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்க ஆரம்பிச்சேன், இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில அது அத்தனையும் கிடைக்கும். இந்த புளிய மதம், இந்த கெட்டெல்லாம் படிச்சேன், இந்த வாய்க்கெல்லாம் தான் பட்டுருந்தேன். இங்கதான் அவங்க தாத்தா மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க, மண்ணில் கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஐ திங்க் நானும் இதுல உடன்பட்டிருக்கேன். மீச முளைக்காத நாட்கள்ல பார்த்த எங்களோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன் ஜிவி அவர்கள். ரேடியோ மிர்ச்சியில ஒரு சின்ன பையனா பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது இப்பதான் வந்தார். இவர்தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்கார சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜ்ல பாடி ஆடினது ஆத்தி இல்ல
ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம் அண்ட் சூரரை போற்று படம் வந்து முக்கியமான படம். அதுக்கு கடைசியில் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேற்றி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷனல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. ஸோ we have lot of good memories with ஜிவி. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து என்ன ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியா ஒரு சாங் எங்க பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. ஹி இஸ் ஷூட்டிங் தாய்லாந்துல இருப்பாரு. ஆனா இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளோ ஓப்பனா எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. எனி டைம் எனிதிங் எனி லேட் நைட் கால்ஸ் எப்போ வேணாலும் அவரால் பேச முடியும். ஆல்வேஸ் திங்ஸ் குட் ஃபார் மீ சார், இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இது பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பாரு. ஜிவி, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ், தேங்க்யூ ஃபார் திஸ் அன்கண்டிஷனல் லவ், மீன்ஸ் அ லாட், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் திஸ் ஃபில்ம். ஃபேமிலி டைம் கொடுக்குறது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் மிஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், நானும் இருக்கேன். அது ஸ்கிரீன் நேம் நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல. இந்த மெமரிஸ் வந்து விட்டுறாதீங்க. நீங்க வச்சுக்க போன்ல வர மெமரிஸ் பாப்பப் மெமரிஸ் பார்க்காம உங்க மைண்ட்ல இவ்வளவு அழகான மெமரிஸ் இருக்கணும். ஊரை பத்தி, சொந்தங்களை பத்தி, உறவுகளை பத்தி. So நான் அதுச்சுமா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். I still treasure those memories. ஊர்ல வந்து கிராமங்கள்ல எல்லாரும் வந்து நோண்டி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மெட்ராஸ் அதெல்லாம் கிடைக்காது. அண்ட் சுனில் வந்து நானும் சுனிலும் வந்து ஒன்னா படிக்கலாம். நான் நிறைய ஊர் சுத்தி இருக்கோம் ஒன்னா. ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா நடிக்கும் போது படத்துல நிறைய டைரக்டர் எழுதி கொடுக்காத வசனம்லாம் அவருக்கு நானே எக்ஸ்ட்ராலாம் வச்சிருக்கேன். We really loved working with you, Sunil. Thank you so much for this. And இன்னைக்கு ராதிகா அக்கா இல்ல, பட் ராதிகா அக்கா கூட எங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோட முதல் 2-3 படங்கள்ல வந்து அவங்க நடிச்சா நல்லா இருக்கும் போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே, இப்பதான் நடிக்க வராரு, அவங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்க நடிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்தாங்க ராதிகா அக்கா. அது மட்டும் இல்லாம உறவுன்னு சொல்றேன்னா இந்த படத்துல அவ்வளவு இருக்கு. கார்த்தி யூஎஸ் போறதுக்கு வந்து அப்பெல்லாம் பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்க கிட்ட அப்ப இல்லை. பேங்க்ல வச்சுட்டுருங்க, அந்த விசா வர வரைக்கும், யூஎஸ்ல வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த படம் உங்க பேங்க்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உணர்வுகள், நிறைய ஞாபகங்கள், மெமரிஸ் வந்து ராதிகா அக்கா கூட இருக்கு. இந்த படத்துல அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகா அக்காவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல் ஒரு சொல்லணும், அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் now I have to come to மமிதா. மமிதா, இந்த படம் கதை கேட்ட உடனே I think we didn't have any other choice. வேற யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. Only your name was there. We didn't even have another option. நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்துல you are like a magic. You have done beautifully, enhanced the character so well. You have a long way to go. And of course, Venki சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. Your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரிச்சு அழகா பேசி. நீங்க கொச்சின்ல டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகா இதுல டப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் த லைஃப் ஃபார் திஸ் கேரக்டர். 3 பெண்கள் வராங்க. 3 பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு. இது உறவுகளை பத்தி ரொம்ப அழகா பேசும். இந்த படம் பார்க்கும்போது உங்க உதட்ட ஓரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு வந்து படம் ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து ரொமான்ஸை பத்தி பேசுறது, ஃபேமிலியை பத்தி பேசுறது, ஒரு லைக்கபிள் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு விட், ஒரு காமெடி வந்து த்ரூஅவுட்டா இருக்கும். அந்த ஹீரோ எலிவேஷனும் குறையவே குறையாது. அந்த ஹீரோ எப்படி பார்க்கணுமோ
அந்த மாதிரி வந்து இந்த படத்துல பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயினராக இருக்கும். வெங்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படம். ஸோ August 14th it will be a beautiful release. மறுபடியும் உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் வேணும். அண்ட் லிங்குசாமி சார், பிரைமார்க் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி வித் அஸ். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். தேங்க்யூ மா. ஹோப்பிங் every memory will be everlasting for us. It will be a beautiful memory for us. Please, sir.